கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த நாளிலே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதால் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு சாத்தானுடைய வஞ்சனைகள். சாத்தான் எப்படி எப்படி வஞ்சனை செய்வான், அந்த வஞ்சனையிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது குறித்தும், இந்த உலகம் முழுவதும் எல்லாமனுக்குள்ளாக கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உலகத்து ஜனங்கள் எல்லாரும் எப்பொழுது அந்த சாத்தானின் பிடியிலிருந்து வஞ்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள், மெய் தேவனை எப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே ஒரு தியானத்தை நாம் பார்க்கலாம். கடந்த வாரத்திலே நாம் சாத்தான் பற்றி, அப்படியே விழுந்து போன தூதர்கள் பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தூதனுடைய சிருஷ்டிப்பு, துவக்கம், அவருடைய மேன்மை, அதன் பிறகு எப்படி தேவனுக்கு எதிராளியாக மாறி தீமைகளுக்கும் எல்லா பாவத்துக்கும் மரணத்துக்கும் காரணமானார் என்பதை குறித்தெல்லாம், விழுந்து போன தூதர்கள் இவர்களை குறித்தெல்லாம் நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள், பாவம், மரணம், எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் இந்த சாத்தானும் விழுந்து போன தூதர்களுமாக இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 8:44 சாத்தானை குறித்து, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்றும், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படியே யோவான் 10:10 அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவனுண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த முழு உலகத்தையும், உலகத்துக்குள்ள எல்லா ஜனங்களையும் இந்த சாத்தானு விழுந்து போன தூதர்களும் பாவத்திலும் அறியாமையிலும் வைத்து ஒரு இருள் ராஜ்யத்தில் அவர்கள் கண்கள் காணாதபடி ஒரு மாயையில, ஒரு இருள்ல, ஒரு குருட்டுத்தனத்திலே இந்த உலகத்து ஜனங்களை வைத்திருக்கிறார். அதனால 1 யோவான் நம்ம இதை படிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்தீங்களா? படி. 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் இந்த பொல்லாங்கனுக்குள், சாத்தானுக்குள் கிடக்கிறது என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே யோவான் குறிப்பிடுகிறார். இதையே வெளிப்படுத்தல கூட நம்ம படிக்கிறோம். 12:9 படிக்க வேண்டாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட வலிய பாம்பு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி இந்த சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் அப்படியாக வைத்திருக்கிறார்கள். இந்த பிசாசானவன் மக்களுடைய, உலக ஜனங்களுடைய மனதை சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு அவர்கள் கண்களை, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் கண்கள் இருக்கிறது தெரியும். ஆனால் அந்த
மனக்கண்கள் தேவனையும் சத்தியத்தையும் அறியாதபடி குருடாக்கியே வைத்திருக்கிறார். இதை நம்ம 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அந்த மனக்கண்களை குருடாக்கி மெய் தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த சத்தியத்தின் குறித்து அறியாதபடி அவர்கள் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அதனால ஏசாயா 5:20 அந்த சாத்தான் எப்படி செய்கிறார் என்றால், நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் கசப்பை தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் அப்படியாக மாற்றி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். படிங்களோம் 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நாளிலே உலகம் எல்லா ஜனங்களும் அப்படியாக இருக்கிறார். இந்த உலக மக்களால் அவர்கள் தானாக சுயமாக அந்த சாத்தானிடமிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். எது சத்தியம், எது உண்மை, நீதி என்பது பற்றி அவர்கள் தெரியாதபடி அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு குருடராகத்தான் இருந்தோம். ஆனால் தேவனுடைய கிருபை அந்த சாத்தானை விட்டு சத்தியத்தை அறிந்து அந்த இருளை விட்டு வெளியே வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதற்கு நாம் எப்பொழுதும் ஒரு எதிர் நீச்சல் போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் நமக்கு எதிராளியாக இருக்கிறார். தேவனுக்கு எதிராளி ஆகும் போது சாத்தான் நமக்கும் எதிராளியாக இருக்கிறார். இதை சாத்தான் ஒரு அதிக முயற்சி எடுத்து நம்மை அப்படிப்பட்ட அவனுடைய அவனுக்கு அண்டர்ல அவனுக்கு உள்ளாக அந்த பாவத்துக்குள்ள அந்த இரு ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கு எல்லா காரியங்களையும் செய்கிறவனாக இருக்கிறான். இன்றைய பாடம் இந்த சாத்தானுடைய வஞ்சனைகள் எப்படி இருக்கும். அந்த வஞ்சனை என்றாலே நம்மை அறியாமலே வஞ்சிப்பது, நம்மை அறியாமலேயே அவனுடைய சார்பாக நிற்க வைப்பது, அதுதான் வஞ்சனை. அப்படிப்பட்ட வஞ்சனை எது எது என்றும் அந்த வஞ்சனையிலிருந்து நாம் எப்படி விடுபட்டு தேவன் பக்கமாக தேவன் சார்பாக நிற்பது என்பது குறித்து தான் இந்த நாளின் பாடமாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு உலக மக்களுக்கு முதலாவது இந்த சத்தியம் எப்பொழுது கிடைக்கும், சாத்தானுடைய இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து எப்பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்களுடைய அந்த குருட்டுத்தனங்கள் எப்பொழுது அவர்களுக்கு நீங்கும் என்பது குறித்து கூட வேதம் சொல்லுகிறது. அதை நான் சில வசனங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு கடந்து போகலாம். இதை குறித்து நாம் அநேக நாட்கள் பல செய்திகளில் பார்த்திருக்கிறோம். இந்த உலக ஜனங்களுக்கு என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவும் அந்த மனக்கண்கள் திறக்கப்படவும் குருட்டுத்தனத்திலிருந்து விடுபடவும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம்தான் 1000 வருட அரசாட்சி, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற அந்த ராஜ்யத்தில் முதலாவது இந்த ஜனங்களை மோசம் போக்கி அந்த அவனுடைய இருள் ராஜ்யத்தில் வைத்திருக்கிற அந்த சாத்தானை வஞ்சிக்கிற அந்த சாத்தானை
முதலாவது ஒரு சங்கிலியினாலே கட்டி பாதாளத்திலே வைக்கப்படுவதாக வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் படிக்கலாம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். 1000 வருஷமளவும் ஜனங்களை மோசம் போக்காதபடி சாத்தானை பிடித்து சங்கிலிகளினால் கட்டி பாதாளத்திலே வைக்கப்படுவதாக தெளிவாக சொல்லுகிறது. அப்பொழுது இந்த ஜனங்களுடைய குருட்டுத்தனங்கள் எல்லாம் விலகி போகும். இந்த சாத்தான் கட்டப்பட்ட பிறகு இந்த ஜனங்கள் கண்கள் திறக்கப்படும். ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல இதை நீங்க முழுமையாக படிக்கும்போது தேவனுடைய ராட்சியம் அங்கே எப்படி இருக்கும் என்று அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3, 4, 5 வசனங்களை மாத்திரம் படியுங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்போதான் அந்த குருட்டுத்தனம் எல்லாம் நீங்கும். சத்தியம் அறியாமலும் மெய் தேவனை அறியாமலும் இருக்கிற அந்த குருட்டுத்தனம் எல்லாம். அதனால இந்த சாத்தான் இப்பொழுது மோசம் போக்கி ஜனங்களை குருடாக்கி அவனுடைய ஒரு இருள் ராஜ்யத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில அந்த சாத்தான் கட்டப்படும் போது எல்லாருடைய மனக்கண்களும் திறக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வருவார்கள். இன்னும் சங்கீதம் 22:27 எல்லாரும் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திலே திரும்புவார்கள் என்று அந்த வசனம். நினைவு கூர்ந்து அதுவரையிலும் மறந்தவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது நாம் எவ்வளவாக சத்தியம் சொன்னாலும் அவர்கள் காதுகள் கேட்காது, இருதயத்திலே உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இந்த சாத்தான் கட்டப்பட்டிருக்கும் போது அவர்கள் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திலே திரும்புவார்கள். அப்படியே ஏசாயா இதிலெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது அந்த ராஜ்யத்துக்கு எல்லா ஜனங்களும் ஓடி வருவார்கள், வந்து அங்கே சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் அந்த ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம் என்று இவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இப்படி உலக மக்கள் எல்லாரும் அந்த 1000 வருட அரசாட்சியில தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வார்கள். சத்தியம் எது, அங்கே நீதி எது, அநீதி எது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இன்னும் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூட பூச்சக்கரத்து குடிகள் அந்த நாளிலே நீதி கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ஏசாயா 25:7 சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகட்டி போடுவார். பார்த்தீங்களா, முக்காடு மூடல். அப்ப அந்த பாவங்கள் அங்க அது தேவனை அறியக்கூடாதபடி மூடி இருக்கிற அந்த குருட்டுத்தனம் மூடல் எல்லாவற்றையும் அங்கே அந்த மலை என்று சொல்லப்படுகிற அந்த ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல நீக்கி போட்டோம். இப்படி இந்த சாத்தானுடைய வஞ்சனையிலிருந்து உலக மக்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில சாத்தானுடைய வஞ்சனையிலிருந்து விடுபடுவார், தேவனை அறிகிற அறிவுக்கு வருவார். இப்போ இந்த சாத்தானுடைய வஞ்சனைகள்
அவருடைய தந்திரங்கள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களோடு மாத்திரமல்ல, சாத்தானும் எல்லாம் விழுந்து போன தூதர்கள்ல பலவித ரேங்க் இருக்குது. அப்படிப்பட்ட எல்லாரோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் அங்கே பேசுகிறார். இது இந்த போராட்டத்திலே நாம் ஜெயிப்பது சுலபமானது அல்ல. ஏனென்றால் நமக்கு தெரியும், இந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் அங்க மனிதர்களுக்கு மேலாக ஒரு ஞானத்திலும் வல்லமையிலும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்டார் என்று படிக்கிறோம். அப்போ நம்ம வேதத்தில் கூட படிக்கும் போது சாத்தானை குறித்து எசேக்கியேல் 28:3 அவன் ஞானவான் என்று நம்ம படிக்கிறோம். அவன் ஞானத்துல சிறந்தவன். எடுத்தீங்களா? 28:3 எசேக்கியேல். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. பார்த்தீங்களா? ஞானவான், இப்படி வல்லமையுடையவர்கள். அதனால நம்ம ஒரு மனுஷ நிலையில இருக்கிறவர்களோடு ஈக்குவலான ஒரு நிலைன்னா நம்ம கொஞ்சம் மோதி பார்க்கலாம். இது நம்மை விட பலசாலிகளாகவும் ஞானத்திலும் மேலாக இருக்கும்போது நாம் நம்முடைய சுய பலத்தால முடியாது. தேவனுடைய ஒத்தாசை, உதவி நமக்கு இதற்கு ரொம்பவும் தேவையாக இருக்கிறது. இல்லையென்றால் நம்மளால இந்த சாத்தானோடு போராட முடியாது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் நன்றாக அறிந்திருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பக்கம் இருந்த அவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த சீசர்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பரலோகத்துக்கு போகும்போது அந்த நற்செய்தியை, தேவனுடைய வார்த்தைகளை சாட்சியாக பிரசங்கிக்க போகும்போது அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் போங்கள், வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் புறப்பட்டு போங்கள், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கே 20ஆம் வசனம் மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்ல. அப்போ எல்லா நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படி சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றிலிருந்து அந்த சபை வகுப்பாரோடு தேவன் பக்கம் நிற்கிற, சத்தியத்துக்காக நிற்கிற மக்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொல்லிவிட்டார். இந்த சாத்தானின் அந்த 1000 வருட அரசாட்சிகள் கட்டப்படுகிற வரையிலும் உண்மையான தேவனுடைய மக்களுக்கு, சபை வகுப்பாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். இதை இன்னும் வெளிப்படுத்தல, பார்க்கும்போது இதை இன்னும் அங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:1 வெளிப்படுத்தல் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 பொன் குத்து விளக்கு என்றால் 7 கால சபைகள். சபை ஒரே சபை தான். ஒவ்வொரு காலத்தை குறித்து அங்கே பிரித்து பேசும்போது 7 காலகட்டத்தில் உள்ள சபைகளின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையை அங்கே போஷித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால அன்றிலிருந்து அந்த சீசர்களை எப்படி உலகத்திலே அனுப்பினார், அப்படியே இன்றைக்கு வரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சபையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இரண்டாவது ஒரு பாதுகாப்பு எப்படி என்றால், அவருடைய
சத்திய வார்த்தைகள் மூலமாக நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய அந்த வஞ்சனையிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட சாத்தான் வரும்போது அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அவனை ஜெயிக்கிறார். அங்கே நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல அங்கே அவரை சோதிக்கும்படியாக வரும்போது அவர் 40 நாள் உபவாசம் இருந்து அங்கே பசியோடு இருக்கும்போது நீர் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொல்லி அவரை அந்த பாவத்தில் வஞ்சனைக்குள்ளே தள்ளும்படியாக வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கூட தம்முடைய வார்த்தையினால அங்க சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை குறித்து லூக்கு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி அங்கே சாத்தானை நிறுத்திருக்கிறது. என்று எழுதியிருக்கிறதே, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்றால் தேவனுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் தான் மனிதன் அங்கே பிழைத்திருக்க முடியும் என்பதுதான் அது பொருளாக இருக்கிறது. அப்படியே நீ என்னை பணிந்து கொள், நான் இந்த உலகத்தின் அதிகாரத்தை எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் போது கூட அது கூட அப்பொழுது அங்கே வார்த்தையின் மூலமாக அங்கே ஜெயிக்கிறார். 8ஆம் வசனம் எடுத்தீங்களா? இல்லை, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று அந்த வார்த்தையை கொண்டே என்று எழுதியிருக்கிறதே. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று வார்த்தையை கொண்டே ஜெயித்தார். அப்போ சாத்தான் சோதிக்கும் போது நமக்கு ஜெயிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை சரியாக புரிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த வார்த்தை மூலமாக நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் போது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவி என்று சொல்லும் போது அது நமக்கு தெரியும், உன்னதத்தில் இருந்து வருகிற பலன், தேவனுடைய ஒரு வல்லமை. இது குறித்து நமக்கு தெரியும். யோவான் இதில் யோவான் 24 உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நிரப்பப்படுவதற்கு யோவான் லூக்கா இருக்கா? உன்னதத்திலிருந்து வருகிற பலன். ஆ 24 லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பார்த்தீங்களா? உன்னதத்திலிருந்து வருகிற
பலன், வல்லமை, தேவனுடைய ஒரு ஆவி, தேவனுடைய வல்லமை. இந்த பலன், வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்படியே அப்போஸ்தலர்களுக்கு, அந்த சீசர்களுக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்களுக்கு அந்த வல்லமை, அவர் உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அதனாலே அவர்கள் பலனடைந்தவர்களாக அங்கே அந்த யூதர்களை கண்டு பயந்து அந்த வேத பாரகர், பரிசேயர் மற்றும் அந்த நியாய சாஸ்திரிகள், அந்த நியாய சங்கம், இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருக்கும்போது இவர்கள் இந்த தேவ ஆவி, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் பயப்படவில்லை. அவர்கள் தைரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பேசினார்கள். தேவனுடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்தும்படியாக அங்கே பலத்த காரியங்களை செய்தார்கள். அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களை பிடித்து அடித்தார்கள், சிறைச்சாலையில் போட்டார்கள். இதற்கெல்லாம் ஒன்றுக்கும் அவர்கள் பயப்படவில்லை. அதுதான் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன், வல்லமை. அப்படியே இந்த நாளிலும் சபைக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் மரணத்துக்கு கூட பயப்படவில்லை. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை கொடுக்கலாம் என்ற ஒரு சிந்தைக்கு அவர்கள் ஒரு உறுதி அடைந்தவர்களாக, ஒரு வைராக்கியம் உடையவர்களாக மாறினார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 4வதாக ஒரு பாதுகாப்பு நமக்கு எப்படி என்றால், அந்த சாத்தானிடமிருந்து சுய சித்தம், இந்த ஒரு, அதாவது ஹியூமன் வில் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இது ஒரு தேவ சாயல், சிருஷ்டிப்பிலேயே மனுஷனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோம். அந்த சுய சித்தம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சுய சித்தம் என்னவென்றால், நாம் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம், சுதந்திரம். நாம் எது சரி எது தவறு என்று நாம் சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். அப்படி அந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சாத்தானுக்கு எதிரான ஒரு பலத்த கேடகமாக இருக்கிறது. நாம் நம்மளாக நம்ம சுயத்தில் சிந்தித்து முடிவெடுக்க நமக்கு அந்த ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சாத்தானால் கட்டுப்படுத்த முடியாது. அதை நம்முடைய மூளைக்குள்ள போய் நம்முடைய விருப்பத்தை மாற்றுவதற்கு சாத்தானால் முடியாது. நாம விரும்பி எது சரி எது தவறு என்று உணர்ந்து நிதானித்து நாம் முடிவெடுக்கலாம். சாத்தான் மிகுந்த வல்லமை உள்ளவன் தான், ஞானம் உள்ளவன் தான். ஆனாலும் நம்ம வீக்காக இருந்தாலும் இந்த சுயாதீனம், சுய சித்தம் நமக்கு தேவன் ஒரு பாதுகாப்பு அரணாக கொடுத்திருக்கிறார். இதுக்குள்ள அவன் தலையிட்டு எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய மனதை அங்கே கட்டுப்படுத்த முடியாது. சாத்தான் மாத்திரமல்ல, தேவன் கூட இந்த சுயாதீனத்துக்குள்ளாக அவர் அங்கே எதையும் செய்வதில்லை. நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக இது தவறு, இதை செய்தால், அங்கே ஆதாமுக்கு சொல்லப்பட்டது, இது விளக்கப்பட்ட கனி நீ புசிக்காதே, புசித்தால் சாவாய், எச்சரிப்புகள் கொடுக்கப்படும். மற்றபடி அங்கே அதை புசிக்கும் போது அதை தடை செய்வதில்லை. உன்னுடைய விருப்பம், நீ அதை புசிக்கலாம், இல்லாவிட்டால் புசிக்காமல் இருக்கலாம். புசித்தால் அங்கே அதன் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டும். புசிக்காமல் இருந்தால் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம், பாதுகாப்பு இருக்கும் என்று அந்த ஒரு சுயாதீனத்தை
அங்கே ஆதாமுக்கு கொடுத்தது அது இன்று வரையிலும் எல்லாருக்கும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது சுயாதீனம். அதனால தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஜீவன், கீழ்ப்படியாவிட்டால் மரணம் வந்துவிடும். இதை நாம விரும்பி அதை செய்ய வேண்டும். இந்த சுய சித்தத்தை கட்டுப்படுத்த சாத்தான் அவன் அந்த விழுந்து போன தூதர்கள் எல்லாரும் ஒன்றாக வந்தால் கூட ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனம், சுய சித்தம், நாம் விரும்பி நாம் அதை செய்ய வேண்டும். நாம் எது சரி எது தவறு என்று விரும்பி செய்ய முடியாது. அப்படி தேவன் நமக்கு அந்த ஒரு தேவ சாயல் அப்படி கொடுத்து, இதற்கு வசனம் நாம் படிக்கும்போது நம்ம படித்த 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல அங்கே எது சரி எது தவறு என்று நிதானித்து நீங்கள் பார்த்து அதிலே நடவுங்கள் என்று பேசப்படுகிற படிகளில் 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படி பூர்வ வழி, தேவன் காண்பித்த வழி எது என்று சிந்தித்து நீங்கள் அதில் நடவுங்கள், எது நல்ல வழி என்று சிந்தித்து அதிலே நடவுங்கள் என்று தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். இதே வசனத்துக்கு இடையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பேசுகிறார். மத்தேயு 11:29-30 அங்கே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு அவர் நடந்தது போல அவருக்கு கீழ்ப்பட்டு நடப்பது, அவர் காண்பிக்கின்ற பாதையில நடக்கும். அப்படி நடந்தால் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு விளைக்கும். இதுதான் சரியான வழி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் அந்த சரியான வழி. அப்பொழுதுதான் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால இந்த பாதுகாப்புகள் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு பாதுகாவல், பரிசுத்த ஆவி, இன்னும் இந்த சுய சித்தம், தேவனுடைய வார்த்தை, சத்தியம், இவைகள் எல்லாம் நமக்கு தேவன் பக்கம் நிற்பதற்கும் சாத்தானை எதிர்ப்பதற்கும் நமக்கு ஒரு பலனாக, ஒரு அரணாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு உலகம் முழுவதும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறான். சாத்தான் அந்த உலகத்தையே தேவனை அறியாதபடி, தேவனுடைய சத்தியத்தை அறியாதபடி, தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி, இப்படி குருட்டுத்தனத்தில் வைத்து உலகம் முழுவதையும் சாத்தான் கட்டுப்படுத்தி அவனுடைய ஒரு ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார். அது உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்துகிறது. அது வியாபாரமாக இருக்கலாம், அங்கே அரசியல் காரியங்களாக இருக்க, எல்லாவற்றிலும் அங்கே அநீதியும் தீமையுமாக அங்கே வைத்து சாத்தான் எல்லாரையும் கட்டுப்படுத்தி கொண்டு, அதிலே சிலர் இருக்கலாம் நீதியாக, சிலர் நடந்து கொள்ளலாம். ஆனால் உலகத்தை முழுவதுமாக சாத்தான் மோசம் பற்றி அவனுடைய கட்டுப்பட்டு அவனுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறான். அதே சமயம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சாத்தானுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை கொடுத்து நாம் தேவன் பக்கமாக நின்று கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு
நிலை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் சாத்தான் அவன் பக்கம் இல்லாதவர்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். அதனால வசனம் கூட சொல்லும்போது 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது 1 யோவான் 3:7, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மேலே சொல்லப்படுகிறது. அப்படி இயேசு எப்படி நீதியாக இருந்தாரோ அப்படியே நாமும் நீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் பாவமாயிருக்கிறது. அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதனால அந்த பாவத்துக்கு விலக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான் என்றல்ல, பாவத்துக்கு விலகுவான். ஏனென்றால் தேவனுடைய வித்து என்றால் வார்த்தை, அந்த வசனம், சத்தியங்கள் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த சாத்தானுக்கு இடம் கொடாமல் பாவத்துக்கு விலகி அவன் பாதுகாக்கப்படுவான். அந்த வார்த்தைகள் மூலமாக பாதுகாக்கப்படுவான் என்று 10ஆம் வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லா சாத்தானுடைய பாவ காரியங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அநீதியான காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலையில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார். இப்படி எதிர்த்து நிற்கும் போது சாத்தான் நமக்கு எதிராளியாக வந்து நமக்கு யுத்தம் செய்வான். அவனை விட்டு போகாதபடி, தப்பித்து விடாதபடி அவன் அநேக வஞ்சனைகளை நம்மிட கொண்டு வருவான். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கப்படுகிறது. அது எப்படி என்றால், உலக பிரகாரமான ஒரு உதாரணம், சிலந்தி வலை நம்ம பார்த்துருக்கிறோம். சிலந்தி கூடு கட்டி அந்த வலை போல பின்னி ஒரு இடத்திலே அது உட்கார்ந்துருக்கும். அந்த சிலந்தி வலையில ஏதாவது ஒரு பூச்சி வந்து அகப்பட்டு கொண்டால் அந்த சிலந்தி வேக வேகமாக வந்து அந்த பூச்சியை அப்படியே சுற்றி அந்த வலை பின்னல்களை உருவாக்கும். பின்னல்களை அந்த வலை பின்னல்களை வைத்து வேகமாக சுற்றி கட்டும். அந்த பூச்சி அதை விட்டு தப்பித்து போகும்படியாக முயற்சி எடுக்கும். ஆனால் இந்த சிலந்தி அதை தப்பித்து போகாதபடி இன்னும் வேக வேகமாக அந்த வலை பின்னல்களை உருவாக்கி அதை கட்டி அங்கே பிடித்து அதை ஆகாரமாக எடுத்துக்கொள்ளும். அப்படியே நாம் தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்களை கேட்டு பாவங்களுக்கு விலகி தேவனுடைய நீதி நியாயத்தில் நடக்கணும் அப்படி என்று வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது சாத்தான் அவனுடைய தாக்குதலை நம்மேல கொண்டு வரும். எப்படி அந்த சிலந்தி அந்த பூச்சி மேல தாக்குறது போல அந்த வலை பின்னல்கள்
கொண்டு அந்த பூச்சியை கட்டுவது போல அந்த வலை என்ன என்றால் உலக ஆசைகள், இச்சைகள், உலகத்தின் மேல உள்ள ஆசீர்வாதம், பேராசை, பெரியவனாக வேண்டும் என பேர் புகழ் எடுக்க வேண்டும் என்ற இந்த ஒரு ஆசைகளை வலை போல பின்னே நம்மை கட்ட ஆரம்பிக்கும். அதை அப்படி அதிகமாக அந்த வலை பின்னல்களை கட்டினால் அந்த பூச்சி தப்பித்து போக முடியாது. அப்படியே நம்மேலும் இப்படிப்பட்டதான ஆசைகளை தூண்டி அநேக விதமான இச்சைகளை, உலகத்தில் உள்ள பேராசைகள், பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து அது வலை பின்னல் போல கட்டி நாம் அதில் மாட்டிக்கொண்டால் அவனிலிருந்து தப்பிக்க முடியாது. அதே சமயத்துல சில பூச்சிகள் அந்த வலை பின்னல்ல வந்து மோதின உடனே வேகமாக அந்த வலையை பிய்த்து கொண்டு அந்த சிறல்களால் அடித்து அந்த வலை பின்னல்களை பிய்த்து கொண்டு ஓடி அங்கே பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். அப்படியே இந்த வலை பின்னல் போன்ற உலக ஆசைகள், இச்சைகள், உலகத்தின் மேலே இருக்கிற பெரிய பேர் பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்ற இந்த ஆசையாகிய அந்த வலை பின்னல்கள் நம்மை போடப்படும் போது அதை உடனடியாக நாம் கண்டு கொண்டு இது சாத்தானுடைய வஞ்சனை என்று உணர்ந்து கொண்டு அந்த தீமையான அந்த காரியங்கள், இச்சையாக இருக்கலாம், பேராசைகள், அதிகமாக உலக காரியங்கள், இவைகளை எல்லாம் விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். வேகமாக இது சாத்தானுடைய வஞ்சனை என்று உணர்ந்து கொண்டு அதை விட்டு விலகி ஓட வேண்டும். அப்பொழுது அந்த பூச்சியை போல நாம் சாத்தானுடைய பிடியிலே மாட்டிக்கொள்ளாதபடி தப்பித்துக் கொள்ளும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது ஒரு இச்சையினால் அங்கே பிடிக்கப்படுகிறார். யோசேப்பு நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு அடிமையாக அங்கே போத்திபாரின் அங்கே வீட்டில் இருக்கிறார், வேலை செய்கிறார். அந்த போத்திபாரின் மனைவி அங்கே இச்சைக்கு தூண்டும் போது அந்த வாலிபன் யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்ததனால உடனடியாக அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். இது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் வருது. 12ஆம் வசனம் எடுத்தீங்களா? 12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போறான். இந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். கொஞ்சம் அங்கே நின்று கொஞ்சம் யோசித்தால், இல்லாவிட்டால் கொஞ்சம் தயங்கினால் கூட அந்த பாவத்துக்கு உள்ளாக மாட்டிக்கொள்வான். சாத்தானுடைய வஞ்சனைக்குள்ளாக அகப்பட்டுக் கொள்வான். அதனால அதுல கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேகமாக இது சாத்தானுடைய ஒரு வஞ்சனை என்று வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடும். இது நமக்கு ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. இச்சை அப்படியே உலக காரியங்கள், உலகத்தில் உள்ள அநேக விதமான ஆசைகள், பேராசைகள், பேர் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசைகள், இப்படியாக இவைகளிலிருந்து நாம் வேகமாக சாத்தானுடைய வஞ்சனை என்று தப்பித்துக் கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். உடனடியாக, இம்மீடியட்டாக. இதற்கு நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஓமையாக சொல்லும் போது கூட
அத விதைக்கப்படுகிறது. அங்கே விதைக்கப்படும் போது வழியருக்கே விதைக்கப்பட்ட அந்த விதை உடனடியாக அங்கே சாத்தானால் எடுத்து போடப்படுகிறது. அப்படியே கல் உள்ள அந்த மண் அதிக ஆழம் இல்லாத அந்த இடத்துல விதைக்கப்படுகிற விதை கூட எடுத்து போடப்படுகிறது. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்படுகிற விதை எப்படி என்றால் அது முளைக்கிறது. ஆனால் அந்த முள் போன்ற காரியங்கள், அந்த முள் தான் என்ன என்றால் உலக காரியங்கள், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட உலக காரியங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு வஞ்சனையாக. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பது. நாம் தேவனுடைய காரியத்தை அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும் என்று உடனடியாக அதிக எச்சரிப்பு பெற்று இந்த இடத்தை விட்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அங்க கொஞ்சம் தயக்கம் காட்டினால் அல்லது சிறிய ஒரு ஆசை நமக்குள்ளாக இருந்தால் அந்த சாத்தானுடைய வஞ்சனைக்குள்ளாக போய்விடுவோம். சாத்தான் நம்மை ஈஸியாக வஞ்சித்து விடுவான். அதனால இதுல 2 நினைவுகள் இருக்கவே கூடாது என்று நமக்கு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட 2 நினைவுகள் இருந்தால் சாத்தான் ஈஸியாக நம்மை வஞ்சித்து விடுவான். இதை யாக்கோபு 1:8 நான் படிக்கிற, இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் என்று இன்னொரு திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டது. இப்ப இரு மனம் என்பது ஒரு நிலையற்ற போக்கு. அப்படி இருந்தால் நாம் தேவனிடத்துல அந்த ஆசீர்வாதத்துக்கு போக முடியாது. அப்படியே ஒரு சம்பவம் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று படித்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரியும், அங்கே பேதுரு மற்ற சீசர்கள் எல்லாரும் படகிலே போகிறார்கள். பெரும் புயல் காற்று வருகிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் இல்லை. ஆனால் அந்த 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிற அந்த 3 மணிலிருந்து 6 மணி இரவு அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த பெரும் கொந்தளிக்கிற அந்த காற்று, கடல் அலை மத்தியில நடந்து வருகிறார். அங்கே இவர்கள் பயந்து இது பேய் பிசாசு என்று பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசு நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லும்போது பேதுரு அப்படி என்றால் நானும் நடக்க வேண்டும், இந்த கடல்ல நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இறங்கி நடக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கும் போது அவரை பார்த்து நடந்தார்னு இருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்திலே அங்கே சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள், அந்த பெரிய புயல், காற்று, அலை எல்லாம் பார்த்து பயந்து போகும்போது அங்கே அமைதி போகும். உடனே ஆண்டவரே ரட்சியும் என்று பாதுகாக்கப்படுகிறார். அப்படி இந்த 2 மனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரே மனதோடு அந்த விசுவாசத்தோடு பார்த்துருந்தா நடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பயம், சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்போது அந்த அமிழ்ந்து, இப்படிப்பட்ட 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. அதனால யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இரு மனம் உள்ளவர்களே உங்களை நீங்கள் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டது. 12:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்திலே சேரும், ஒரே சிந்தையில இருக்க வேண்டும். இப்படி அதனால
நாம் முழு பலத்தோடு தேவன் பக்கம் நின்று கொண்டு சாத்தானை எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பூச்சி போல, அந்த பூச்சி தப்பித்து போகிற பூச்சி முழு பலத்தோடு அந்த தன்னுடைய ரெக்கைகளை அடித்து அந்த வலியை அதை பீத்து கொண்டு போகிறது போல நாம் முழு பலத்தில் தேவன் பக்கமாக நின்று சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது இந்த உலக காரியங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த சாத்தானின் வஞ்சனையான இச்சைகள், இவைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதனால யாக்கோபுல அதுல 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போவான். தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். இச்சைகளுக்கு இடம் கொடாமல் உலக ஆசைகள், மேன்மைகள், உலக காரியங்கள், அதிகமாக என்ற பேராசை, இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல் தேவனுக்கு கீழ்ப்படி நிறுத்தி கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடும். ஏனென்றால் நமக்கு அநேக பாதுகாப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த சுயாதீனம், அதுல அந்த சாத்தான் நமக்குள்ளாக அவனாக எதுவுமே செய்ய முடியாது. நாம் விருப்பப்பட்டு இடம் கொடாத வரையிலும் அவனாக எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே மனசாட்சி என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று கூட, இந்த மனசாட்சி கூட தேவன் மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மனசாட்சி இருக்கும்போது நமக்கு சில புதிதாக ஏதாவது தவறு, ஒரு பாவத்துல, ஒரு இச்சைக்குள்ள, தீமையான காரியத்துக்குள்ள போகும்போது அந்த மனசாட்சி உறுத்தும். இது வேதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயம், பொய்ய. அப்போ 1 தீமோத்தேயு 4:1 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த மனசாட்சி நம்ம நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும்போது சில சின்ன தீமைகள் செய்தாலே அது நம்மளை உணர்த்தும். நமக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்கும், ஐயோ செய்துட்டோமே. அதனால அந்த மனசாட்சியை நாம் ஒரு பத்திரமாக, பிரகாசமாக காத்து கொள்ள வேண்டும். அதை மீறி நாம் திரும்ப திரும்ப ஏதாவது பாவத்துல, இச்சையான காரியங்கள்ல, தீமையான காரியங்களுக்குள்ள போனால் திரும்ப அந்த மனசாட்சி நமக்கு உறுத்தாது, ஒன்றுமே செய்யாது. நாம் அந்த பாவத்துக்குள்ள போய்விடுவோம். அதனால அப்படிப்பட்டவர்கள் அந்த தீமைக்குள்ளாக இருக்கும்படியாக சில நியாயத்தை தங்களுக்கு தாங்களே கற்பித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தானே. ஆமா, இது நான் மட்டுமா செய்கிறேன், இது அவர் செய்கிறாரு, இவர் செய்கிறாரு, மனுஷர்கள் பாவிகள் தானே, முழுமையாக அப்படியெல்லாம் இருந்து விட முடியாது. இப்படியெல்லாம் அநேக சாக்கு போக்குகளை சொல்லி சாத்தானுடைய பாவத்துக்குள்ள வஞ்சிக்கப்பட்டு தீமைக்குள்ள போய்விடுவோம். அதனால இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க, நம்முடைய மனசாட்சியை அதிக கவனமாக, ஒரு சிறிய தவறு செய்தாலும் அது நம்மை உடனடியாக உணர்த்துகிற விதமாக அந்த மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அதிகமாக உலக காரியங்களில் நான் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என, மற்றவர்களைப் போல நல்ல பேர் புகழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே அப்பொழுதுதான் நமக்கு ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை, அப்படிப்பட்டவர்களோடு நம்ம நட்பு பாராட்டி அவர்களோடு இருந்தால், சில நண்பர்கள் அப்படியாக நமக்கு ஆலோசனைகள் சொல்லுவார்கள். நம்மளை நம்ம நல்ல மேல் நிலைக்கு வர வேண்டும் என்பது போல
இந்த இடத்துல நிலம் வாங்கி இப்போ போடலாம், குறைந்த விலையில இருக்குது, அது பிற்பாடு நல்ல விலைக்கு போகும், இப்படியெல்லாம் பலவிதமான ஆசைகளை காட்டி உலகத்தோட நம்ம அதிக ஒரு ஈர்ப்பு காட்டும் போது அப்படிப்பட்ட நண்பர்கள் சாத்தானோடு நாம் தொடர்புபடும்படியாக என உலகத்து காரியங்களோடு அதிகமாக நாம் ஈடுபடும் விதமாக அப்படியாக நம்மை சாத்தானுடைய வஞ்சனைக்குள்ளாக, அதனால அப்படியே டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, இவையெல்லாம் அது உலகத்தாருக்குரிய உலகத்தார் சினிமா காரியங்கள் எல்லாம் கற்பனைகள், சாத்தானுடைய வஞ்சனைகள், மனுஷனுடைய அந்த நேரத்தை வீணாக செலவு. சங்கீதங்களிலே தாவீது சொல்லும் போது சங்கீதம் 101:3 தீங்கான எந்த காரியத்தை நான் என் கண் முன்னே வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். படிங்களா அந்த வசனம், சங்கீதம் 101:3. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பார்த்தீங்களா, வழி விலகுகிற இப்படி உலக ஆசைகளை தூண்டுகிற இவர்களுடைய செய்கைகளை, இவர்களோடு உள்ள ஐக்கியத்தை நான் வெறுக்கிறேன். இவையெல்லாம் சாத்தானுடைய வஞ்சனைகள். அப்படியே நீதிமொழிகள் 23:7 கூட அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மனது எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன். அது மேல தான் நம்ம வாழ்க்கையை நாம் கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால இந்த சிந்தனைகளை நாம் அதிக கவனத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:14 இந்த ஆசைகளினால் நாம் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம் என்று அங்கே சொல்லப்படுங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சிக்குண்டு அந்த வலை போல சிக்கப்படுகிறோம். அதனால அப்படிப்பட்ட பேராசைகள்ல நம்ம போய் மாட்டிக்கொள்ள கூடாது. அது அந்த பெரிய ஆசைகள் உலக காரியங்கள்ல நம்ம அதிகமாக மாட்டிக்கொள்ளும் போது அதனால் பெரிய தீமைகள் நமக்கு வந்துவிடும். இதற்கு ஆண்டவர் இயேசு அங்க 38 வருஷம் வியாதிப்பட்டு ஒரு மனுஷனை குறிப்பிட்டு பேசுகிறார். யோவான் 5:5 இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவனை சொஸ்தமாக்கி கொண்டு ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, இதோ நீ சொஸ்தமானாய், இனி அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. பாவம் என்றால் உலக பிரகாரமான ஆசைகள் கூட பாவம். வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துல நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும், பேர் புகழ் பெற வேண்டும், இப்படிப்பட்டது கூட பாவமான காரியம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இப்படிப்பட்ட ஆசைகள்ல இருக்கும்போது நம்முடைய சரீர பிரகாரமாக கூட அநேக பாதிப்புகள், தீமைகள் வருகிறது. இன்னும் ஒன்னாம்சம், நம்முடைய குணங்கள் காரியங்களிலே அதிக பாதிப்புகளை கொண்டு வருகிறதாக இருக்கு. அதனால நாம் இவைகளை குறித்து அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு அடிப்படை தேவைக்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதை மிஞ்சி அதிகமாக நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது, ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும், மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து நல்ல பங்கு அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அங்கே மார்த்தாள் குற்றம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லும் போது
யோவான் 10ஆம் அதிகாரத்துல 41, 42 நீங்கள் படிங்க வசனம். 41, 42. யோ- யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் 10, 41, 42. அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் எதை செய் படிக்கிறீங்க? யோவான் 10:41. 41, 42. மார்த்தாள் சம்பவம். அது வரல. தேவையானது ஒன்றே. அடுத்தது 11. 11. சரி, 11, 41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அதுவும் இல்ல. அது 18 இருந்து வருது. அப்படியா? 18 இருந்தா ஸ்டார்டிங்ல இருந்தா மார்த்தாள் மரியாள் சம்பவத்தில் அதுலதான் வருது. ஸ்டார்டிங்கே தொடர்ந்து பிடிக்கவா? பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. இல்ல அவ்வளவுதான். அதாவது நமக்கு தெரியும் சம்பவம். அதாவது மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கொண்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய வார்த்தை அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதையே நல்ல பங்கு, தேவையானது ஒன்றே என்று அந்த சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். லூக்கா 10, லூக்கா 10:41, 42. லூக்கா 10:41 படித்துக் கொள்ள. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதனால லூக்கா தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஞானஸ்நானம் மூலம் உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகள் அதிகமாக தேவனுடைய காரியமாக அதிக நேரத்தை செலவிடுகிறவர்களாக, தேவனுடைய காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் சாத்தானுடைய பலவிதமான கண்ணிகளுக்கு விலகி பாதுகாக்கப்படுவோம். அதிக கவனம் இருக்க வேண்டும். உலக காரியங்களில் அதிக ஈடுபாடு, தேவனுடைய சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதே ஒரு பெரிய பாவமாக, தீமையாக வந்துவிடும். இதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆவிக்கேற்ற காரியங்களிலே அதிக ஒரு ஆர்வம் உடையவர்களாக இருப்போம். ஏனென்றால் சாத்தான் நம்ம எப்படியாக பாவத்துக்குள்ள, தீமைக்குள்ள அவன் பக்கமாக நிற்கும்படியாக கொண்டு வந்து விடலாம் என்று இப்படி உலகத்தையே கட்டுப்படுத்தி ஆளுகிறவன் நம்மை அப்படியாக அவன் பக்கம் இழுப்பதற்கு அநேக முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பான். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும். 2 எஜமான்கள் இருக்கிறார்கள். இது மத்தேயு 6:24 அங்கே சொல்லும் போது உலகத்துக்கும் தேவனுக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது 2 எஜமான். அங்கே சொல்லும் போது 6:24 எடுத்தீங்களா? படிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்றால் தேவனுடைய காரியங்களுக்கும் இந்த உலக காரியங்கள் என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல? ஸ்பிரிட் ஆஃப் தி வேர்ல்டு. உலகத்துல நம்ம மேன்மை அடையணும், உலகத்துல
நாம் அதிகம் சம்பாதிக்கணும், நல்ல அந்தஸ்தோட இருக்கணும், இப்படிப்பட்ட பேராசைகள், இச்சைகள், இப்படி இரண்டு எஜமானுக்கு, தேவனுக்கும் சாத்தான். அப்படி இருக்க ஒன்னில் சாத்தான் பக்கம் நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் பக்கம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால எதற்கு நீங்கள் அடிமைகளாகவும் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு அடிமைகள் என்று ரோமர் 6:16 இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எதற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு அடிமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தெளிவாக வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று தெளிவாக சொல்லப்பட்டது. அது படிங்கள், யோவான் 4:4. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். பார்த்தீங்களா? உலகத்துக்கு சிநேகம். அப்போ உலக ஆசைகள், உலக காரியங்களை நல்ல மேன்மையுடையது, இச்சைகள், நல்ல பேர் புகழ் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒரு எல்லாரும் அந்தஸ்துல எல்லாரும் மதிக்கிற விதமா இருக்கணும், இப்படி உலக காரியங்கள்ல அந்த ஸ்பிரிட்ல இருந்தால் அது நாம் தேவனுக்கு பகைஞராக மாறிவிடுகிறது, சாத்தானுடைய ஊழியக்காரராக மாறி. அதனால நாம் எப்படி நாம் தேவனுடைய ஊழியக்காரரா இல்ல சாத்தானுடைய ஊழியக்காரரா என்று எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றால், நம்மை நாமே நாம் நேர்மையாக நிதானித்து அறிந்து கொள்வதுதான் ஒரே வழி. அதற்கு அங்கே நீதிபதியாக இருப்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்துக் கொண்டு நம்மை நாமே கேள்வி கேட்டு நம்மை நிதானித்து அறிய வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்முடைய இருதயத்தின் விருப்பம், நம்முடைய இருதயத்தின் நோக்கம், வாஞ்சை, நம்முடைய சிந்தை எதுவாக இருக்கிறது? உலக காரியங்களிலே அதிகம் ஈடுபட்டு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில நம்ம இருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனுடைய காரியங்கள், ஆவிக்குரிய விஷயத்துக்கு, தேவனுடைய நாமத்துக்காக நிற்பதிலே நாம் அதிக பிரயாசப்படுகிறோமா என்று இந்த வார்த்தையை வைத்து கொண்டு நம்மை நாமே கேள்வி கேட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். நிதானித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதாவது எபிரேயர் 11:13 அவர்கள் இந்த பூமிக்குரிய விஷயத்துல தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு வாழ்ந்தார்கள். படிங்களே, எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். தூரத்திலே வரப்போகிற ஆசீர்வாதத்தை நம்பி கண்டு அணைத்து கொண்டு தங்களை இந்த பூமியில அந்நியர், நாங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, அந்நியர்கள் என்று தங்களை பரதேசிகள் போல் வாழ்ந்தார். நாமும் அப்படியே வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருப்பதாக நமக்கு வாக்கு பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை தூரத்திலே வரப்போகிறதை கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியில அந்நியர்கள் போல, பரதேசிகள் போல நாம் இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என இங்கே எபிரேயர் அந்த பழைய ஏற்பாடு தொடர்ந்து படிக்கும்போது எபிரேயர் 11, 15, 16 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால்
அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அஹ், அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பார்த்தீங்களா? ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேன்மையான பரம தேசத்தையே அவர்கள் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த உலகம் அதன் கிரைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. என்ன அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் அது ஒன்றும் அப்படி நிலையானது அல்ல, அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதனால நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். இப்படி நாம் பார்த்தால், நிதானித்து நம்மை அறிந்தால், நாம் யாருடைய பக்கத்திலே இருக்கிறோம், நம்முடைய எஜமான் யார், தேவனா சாத்தானா என்று நம்மை நாமே அறிந்து கொள்ளலாம். அதனால நாம் தேவன் பக்கம் நிற்க தேவனுடைய சிந்தனைகள், அவைக்குரிய காரியங்களில் அதிக நாட்டம், தேவனுடைய பிள்ளைகளோடு அதிக ஐக்கியம், சத்தியங்களை அதிகமாக கேட்பது, நமக்கு அநேக சாட்சிகள் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இவைகள் இந்த சாட்சிகளை படிக்க வேண்டும். நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவை நாம் உற்று நோக்க வேண்டும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். அவரை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அதன் பிறகு அவரை தொடர்ந்து ஓடின சீசர்கள் அப்போஸ்தலர்களை நாம் படிக்க வேண்டும். அப்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர், நோவா முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, தானியேல், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படி அநேக தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நாம் நிதானித்து அந்த சாட்சிகள் நமக்காக வைக்கப்பட்ட இவைகளை பார்த்து கற்று தேறி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நாம் தேவன் பக்கம் நிற்கிறவர்களாக இருப்போம். சாத்தானுடைய வஞ்சனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள, அதனால நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று இந்த எண்ணங்களை குறித்து, விருப்பத்தை குறித்து ரொம்ப கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் சாத்தானுடைய வஞ்சனையில் தப்பித்துக் கொள்ள ஒரே வழியாக இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, நாம் பிற்பாடு முடிந்தால் பார்க்கலாம். அதனால கடைசியாக அப்போஸ்தலர் பவுல் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாகும் என்று நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். அதனால கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசத்தினால வருகிற ஆசீர்வாதம் அது மேன்மையானது, அது நித்தியமானது, அது அழிவே இல்லை. நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தேவன் பக்கம் நின்று தேவன் சார்பாக அவருக்கு பிரியமாக அவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார். அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் தேவன் பக்கம் நிற்கிறவர்களாக நிற்போம். சாத்தானுடைய எந்த வஞ்சனைக்கும் நாம் இடம் கொடாதபடி அதிக கவனத்தோடு நம்முடைய சிந்தனையை பாதுகாத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.